ஐயா காதல்னா என்னன்னு தெரியுங்களா? என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை மேடையில் வச்சு என்னை கேட்ட? காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான உணர்வு. காதல் என்பது என்னன்னு தெரியுங்களா? காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அது அனைவரது மனதையும் தொட்ட வார்த்தைங்க ஐயா. ஐயா இப்படி காதல் செஞ்சா நீ சமுதாயம் ஏத்துக்குதுங்களா? ஒரு பெத்தவங்க தாம் பிள்ளை காதல் செய்யுதே அப்படிங்கிற ஆதங்கத்தை விட தாம் பிள்ளை தாழ்ந்த ஜாதிக்கார பையனை காதலிக்கிறாளே அப்படிங்கிற ஆதங்கம் தானே இன்னைக்கு அதிகமா இருக்கு. இந்த காதல்ல கூட இன்னைக்கு ஜாதி மதவெறி தாங்க ஐயா நல்ல மோதலா அடிந்துட்டு இருக்கு. இதுக்குதான் ஒரு காதலன் அழகா பாடினா, காதல் என்றால் ஆழம் தானா, விழுந்தால் எழுவது கடினம் தானா, காதலர்கள் வேலை தவிப்பது தானா, கையவர்கள் வேலை பிரிப்பது தானா, லைலா மஜ்னு மறைந்தார் என்றால் புதைந்ததந்த உடல்கள் தானா, சிரிக்கும் அவர்கள் ஞாபகம் வந்தால் வாழ்வதந்த காதல் தானா, காலம் கூட மாறும் தானா, காதல் அழிவதில்லை தானா, காலம் கூட மாறும் தானா, காதல் அழிவதில்லை தானா, உலகம் உள்ள மட்டும் காதல் வாழ்வது மெய்தானா, என் மனசில் நீயே தானா, உன் மனசில் நானே தானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா. ஐயா இப்படி காதல் செஞ்சா இன்னைக்கு எந்த பெத்தவங்க ஏத்துக்கிறாங்க? அதுக்குதான் ஒரு கவிஞர் அழகா சொன்னாரு, செத்து செத்து பிழைக்கிறது ஜாதி வெறியர்களின் ஊரில் காதல் அப்படின்னு. இன்னொரு கவிஞர் அழகா சொன்னாரு, காதலியின் பிள்ளை காதலனை பார்த்து மாமா என்று அழைத்தது ஜாதி வெறியர்களின் செயலான்னு சொன்னாரா இல்லைங்களா? இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த ஜாதி மத மோதல் தாங்க. ஐயா நான் இன்னைக்கு இவ்வளவு ஆதங்கமா பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் கடந்த 5 வருஷமா நானும் என்னோட குடும்பமும் அனுபவிக்கிற சித்திரவாதை. அதுவும் குறிப்பா இந்த ஜாதி மத வெறியால சிக்கி பாடா பட்டுக்கிட்டு இருக்கோங்க. எப்படி தெரியுங்களா? ஐயா எங்க அப்பா அம்மா எந்த தப்பும் செய்யல, பொய் சொல்லல, யார் பணத்தையும் அபகரிக்கல, திருடல, கொலை பண்ணல. எங்க அப்பா அம்மா செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, தான் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், தான் பெத்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி கலப்பு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இதுதாங்க பண்ணாங்க. தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு, எங்க வீட்டுல மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க, நான் தான் கடைசி பொம்பளை பிள்ளை. எனக்கு முன்னாடி 2 அக்காங்க இருக்காங்க. 2 பேருக்குமே ஆசைப்பட்ட மாதிரி கலப்பு திருமணம் என் பெத்தவங்க செஞ்சு வச்சாங்க. ஆனா அந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு எங்க சொந்த பந்தம் யாருமே எங்க கூட உறவுல இல்லைங்க, யாருமே பேசுறது இல்ல. இதுல இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, எங்க அக்கம் பக்கத்தினருக்கும் யாருக்கூடயும் எங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. எங்க 2 வீடு இருக்குன்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு முள்ளு வேலி போடுவாங்க, இல்லாட்டி கம்பி வேலி போடுவாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன வேலையை தெரியுங்களா போட்டாங்க? சிமெண்ட் ஓடு இருக்கு தெரியுங்களா, அந்த சிமெண்ட் அட்டையை வச்சு அவங்க வீட்டு எங்க வீட்டையும் மறைச்சுக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க எல்லாம் எங்க முகத்துல முழிக்க மாட்டாங்களாம். ஏன்னா நாங்க எங்க வீட்டுல கலப்பு திருமணம் செஞ்சிருக்காங்களாம். அவங்க எங்க முகத்துல முழிச்சா நாளைக்கு அவங்க பிள்ளைங்களும் கலப்பு திருமணம் செஞ்சுக்குவாங்களாம். ஏங்க இன்னைக்கு கலப்பு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெத்தவங்களுக்கு கூட இது எவ்வளவு பெரிய அடிங்க. ஒண்ணுமில்லைங்க, அழகா ஒரு கவிஞர் சொல்லுவாரு, எப்படி தெரியுங்களா? முத்துசாமி முதலியார் நகரில், சிதம்பரம் செட்டியார் தெருவில், ஆசாரி மண்டபத்தில் நடக்கும் கவிதை போட்டிக்கு பெயர் சாதிகள் இல்லையடி பாப்பா. இன்னைக்கு இப்படிதாங்க போய்கிட்டு இருக்கு நம்ம நிலவரம். அதனாலதாங்க ஐயா சொல்றேன், நம்ம நாட்டுல உடனடியா களையப்பட வேண்டியது இந்த ஜாதி மத மோதலின்